நீங்கள் வந்து வீட்டில் வேலைக்காரங்கள்லாம் வச்சிங்கன்னு வைங்க, பெரிய வீடுகளில் வச்சாக்கா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். வீட்டில் வேலைக்காரங்கள்லாம் வச்சா நாம் வந்து வீட்டு வேலைக்காரங்க வீட்டு ஓனர்லாம் சோம்பேறி ஆகிடுவாங்க. ஏன்னா வீட்டில் நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து நம்ம வீட்டுக்கு வேலைக்காரங்க வச்சுக்கிறோம். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 4 பேர்லாம் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. 40,000 சம்பளம் கொடுத்து நம்ம வீட்டு வேலைக்காரங்களெல்லாம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும்? அப்போ எதுக்கு நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்? அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ வந்து இன்னொன்று, அவங்களுக்கு இணையாக நம்ம வேலை பார்த்துட்டா அப்போ அவங்களுக்கு சமமாக ஆகிடுவோம். அவங்களுக்கு சம உரிமை கொடுத்தா மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு இணையாக நம்ம வந்து இறங்கி வந்துடுவோம். அதனால் அவங்கள நம்ம வேலை வாங்குறது தான் நமது உயர்வை பாதுகாக்கிற நடைமுறை. அதனால் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. டீ போட்டாச்சா, துவைச்சாச்சா, துணி துவைச்சாச்சா, பாத்திரம் கழுவி வச்சாச்சா, அந்த டைல்ஸை க்ளீன் பண்ணியாச்சா, அதை போய் பாரு இதை போய் பாருன்னு உத்தரவிடுறது தான் நம்முடைய வேலை அப்படிங்கிற நிலமை வந்துடும். ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு வேலை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சோம்பேறி ஆகிடுவாங்களா? வேலைக்கு உங்களுக்கு வேலைக்காரங்க சமைச்சு கொடுப்பாங்களா? சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியது. இப்போ அவர் வந்துடுவார் வெளியிலேருந்து. நீங்கள் உடனே டிஃபன் ரெடி பண்ணி வைங்க, டீ போட்டு வைங்க, எல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க, அதை பண்ணி வைங்க. இந்த மாதிரி உத்தரவிட்டுட்டே கடைசியில் சோம்பேறி ஆகிடுவாங்க. சோம்பேறி ஆகி உடல் பருமனாகி வேலைக்கு சாப்பிட்டு உடல் பருமனாகி அது வேலைக்காரங்களாம் வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்கிறார்கள, சமைக்கிறவங்க அப்படி பண்ணும்போது கடைசியில் பார்த்தா சூப்பராக சமைச்சு சூப்பராக சாப்பிட்டு குண்டாயிடுவாங்க. உடல் பருமன் வந்துடும், நோய் வந்துடும். உழைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். உழைக்கக்கூடாது, நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கோம், அவங்கள வச்சு வேலை வாங்கணும், அவங்கள்ட்ட வந்து அவங்கள எப்போது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டு வேலைக்காரங்க எதையும் தூக்கிட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு உனக்கு தெரியாது. அப்போ நீ நெருங்கியும் பழகவும் மாட்டீங்க. அப்போ வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எதுவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அல்லது ஓபி அடிப்பாங்களோ, நம்மளை ஏமாற்றுவாங்களோ, அப்போ வந்து பீரோவை பூட்டி வைக்கணும், இந்த கதவை போட்டு பூட்டி வைக்கணும், இதை க்ளீன் பண்ணும்போது என்னையை கூப்பிடு, நான் உள்ளே இருக்கிறேன். இந்த மாதிரி பீரோ ரூம் வந்து க்ளீன் பண்ணும்போது என்னையை பார்த்து வச்சுக்கோ. அப்போ எப்போ பார்த்தாலும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சிசிடிவி கேமரா அப்படின்னு ஒரு சந்தேக புத்தி வந்துடும். ஒரு அமைதியாகவே இருக்க முடியாது. வீடுன்னா என்ன தெரியுமா? எல்லா பிரச்சனைகளையும் வெளியில் விட்டுட்டு வந்துட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்த பிறகு நீ தொழில் செய்கிறன்னா வேலை வாங்குறது, தொழில் செய்கிறது. அப்போ வேலைங்கிறது ஆஃபீஸில் தான் வேலை. அப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நீ தொழில் செய்கிறது, வேலை வாங்குறது அப்படின்னு இருந்தால் வீட்லேயும் நிம்மதி இல்லாமல் வரும். அந்த தொழில் புத்தி வீட்டுக்கும் வந்துடும். வீட்டில் உள்ளவங்களையும் வேலை வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் சந்தேகப்படுறது, வேலைக்காரங்களை சந்தேகப்படுறது, அவங்க மனசை புண்படுத்துறது. அவங்க வந்து பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சமையலில் ஏதாவது கலந்தாலும் கலப்பாங்க, ஏதாவது ஒன்று அசிங்கமாக ஏதாவது கூட பண்ணாலும் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எதுக்கு இதெல்லாம்? அதனால் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பண்ணுங்கள். வீடை சிறியதாக கட்டுங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பண்ணுறதா இருந்தால் வீடு சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலையை நாம் பண்ணணும். மற்றவங்க வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையை கூட நம்ம பண்ணக்கூடாது. வேலைக்காரங்களை வச்சிக்கவே கூடாது. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான உளவியல் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். உழைக்கணும், நம்ம வேலையை நாம் தான் செய்யணும். அப்போ உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுவே வேலைக்காரங்க வச்சுக்கிட்டா எதுக்கு நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுத்து வேலைக்காரங்க வச்சுருக்கோம், அப்போ நம்ம உழைக்கக்கூடாது, நம்ம வேலை தான் வாங்கணுமே தவிர நம்ம உழைக்கக்கூடாது, அவங்க தான் வேலை செய்யணும். அப்படி உழைப்பு மேலே உனக்கு ஒரு ஈகோ வந்துடும். உழைக்கக்கூடாது. அதுவே வீட்டில் எந்த வேலைக்காரங்களும் இல்லை அப்படின்னா உன்னுடைய வீடு சிறியதாக இருந்தால் நம்ம வேலையை நாம் தான் செய்யணும், அந்த உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது உடம்புக்கு நல்லது. அதனால் எப்போவும் வந்து ஆடம்பரமாக வீடு கட்டாதீங்க, சோம்பேறி ஆகிடுவீங்க, நோயாளி ஆகிடுவீங்க. ஆடம்பரமாக வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக நோயாளி ஆகிடுவாங்க, பலவீனம் ஆகிடுவாங்க. உழைப்பது மீது அவங்களுக்கு ஒரு ஈகோவே வந்துடும். அதனால் வந்து எப்போவும் ஆடம்பரமாக வீடு கட்டுறவங்க அந்த வீட்டிலே எல்லாரையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் மாதிரி மாற்றிடுவாங்க, வீட்டையே ஆஃபீஸ் மாதிரி மாற்றிடுவாங்க, அலுவலகம் மாதிரி. அப்போது தொழில் செய்கிற இடத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியும். வீடுன்னா என்ன, வெளியிலன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசமே தெரியும். 24 மணி நேரம் வேலையாட்களாக அவங்க மாறிவிடுவார்கள். அதனால் ரொம்ப ஆபத்தானது. அது மாதிரி செயலிருந்து நம்ம பார்த்து எளிமையாக வாழ்ந்தால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. தேவையில்லாத சுமைகளை நம்ம எதுக்கு, தேவையில்லாதது ஆடம்பரம்னாலே அது தேவையில்லாதது. அப்போ அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பராமரிக்கிறதுக்காக இன்னும் நீ தொழிலில் கஷ்டப்பட்டு உழைக்கணும். வீட்டில் 4 வேலைக்காரங்க வச்சுருக்கீங்க, அவங்க 40,000 சம்பளம் கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்குறதுக்காக இங்கே நீ இன்னும் வேலை பார்த்தாகணும், கடினமாக உழைச்சாகணும், நிம்மதியே இல்லாமல் தூக்கமே இல்லாமல் உழைச்சாகணும். அப்போ வீட்டிலே வந்தாலும் நிம்மதி கிடையாது. வீட்டில் உள்ளவங்கள வேலைக்காரங்களை வேலை வாங்கணும், சந்தேகப்படணும். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற சம்பாத்தியத்துக்காக அவங்க பெரிய வீடு கட்டினா தான், பெரிய வீட்டை கட்டுறதுக்கே பணம் தேவை, அதை நிர்வகிக்கிறதுக்கு அதில் உள்ள ஏசி ஃப்ரிட்ஜு அது இதுன்னு வாங்கணும், அதுக்கு பணம் தேவை, அதுக்கு மின்சார செலவு, அதுக்கு ஒரு பராமரிப்பு செலவு, வீட்டு வரக்கிழங்கு. அதுக்காக நீ தொழிலில் எப்பவும் கடினமாக உழைக்கணும், தூக்கம் குறைஞ்சி போயிடும், நோயாளி ஆகிடுவீங்க. அதுவே வீடு சின்னதாக இருந்தால் குறைவான பணமே போதும், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்ய வேண்டியதுதான். அப்போ எந்த சந்தேகமும் படாமல் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்.
இப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படும், தூங்குவதற்கு நேரம் கிடைக்கும். பார்த்தீங்களா? எது புத்திசாலித்தனமான வாழ்க்கை அது தெரிஞ்சுக்கும்.